இந்த வெயில் காலத்துல பெரிய தலைவலியே என்னன்னா, வெயில் காலத்துல வர அந்த தலைவலி தாங்க. அத பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். ஜெனரலாவே வெயில் காலத்துல நம்ம தமிழ் மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா, வாதம், பித்தம், கபம்னு 3 தோஷம் சொல்லுது இல்லையா? அதுல பித்தம் வந்து எப்பயுமே அதிகமா இருக்கும் வெயில் காலத்துல. இந்த பித்தத்த பேலன்ஸா வச்சிருந்தாலே, தலைவலிய நம்ம என்ன பண்ணிக்கலாம்? வரத குறைச்சுக்கலாம். பொதுவாவே இந்த வெயில் காலத்துல பித்தத்துடைய தாக்கம் அதிகமா இருக்கதால பசியும் மந்தமா தாங்க இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாடி எக்ஸ்ட்ரா ஹீட் ஆவுறதால நெறைய வேர்வை வெளியேறுது இல்லையா? இதனால பாடியில டீஹைட்ரேஷன் ஏற்படும். அப்ப போதுமான அளவுக்கு நீர்ச்சத்து கிடைக்காததால ஆட்டோமேட்டிக்கா தலைவலி வரும். இந்த வெயில் காலத்துல ஏற்கனவே பிபி அதிகமா இருக்கிறவங்களுக்கும் அடிக்கடி தலைவலி வரும். ஏற்கனவே இந்த ஒத்த தலைவலியால அவதிப்படுறவங்களுக்கு இந்த வெயில் காலம் ரொம்ப கடுமையா இருக்கும். ஸோ இந்த பிரச்சனைக்கு காரணமான பித்தம் அப்படின்ற தோஷத்த நம்ம பேலன்ஸ்டா வச்சுக்கிட்டா தலைவலியிலிருந்து இந்த வெயில் காலத்துல தப்பிச்சுக்கலாம். ஸோ அப்ப அதுக்குண்டான ஒரு எளிய டிப்ஸ் தான் இப்ப நான் சொல்லப் போறது. காலையிலங்க ஒரு 7, 8 மணிக்கு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி, சுத்தமான தண்ணி. அதுல ஒரு 50லிருந்து 100 கிராம் அளவுக்கு பனங்கருப்பட்டி, சுத்தமான பனங்கருப்பட்டி. அத தட்டி போட்டுருங்க. அது நல்லா கரைஞ்சிரும். பகல் 11 மணிக்கு அதுல பாதி தண்ணிய சாப்பிடுங்க. அடுத்து ஒரு 2 மணி நேரம் விட்டு 1 மணிக்கு சாப்பிடுங்க. இதுவே போதும். அன்னைக்கு ஃபுல்லா இருக்கக்கூடிய பித்தத்தின் லெவல பேலன்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு தலைவலின்ற விஷயமே எட்டி பார்க்காது. அப்ப சுகர் பேஷண்ட் என்னங்க பண்றது? இதுக்குண்டான ஒரு நீர்மோரை எப்படி சாப்பிட்டா நல்லது அப்படின்னு நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன். அத ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். இத மட்டும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. இந்த சம்மர்ல தலைவலின்ற ஒரு தலைவலியே இருக்காது. தேங்க் யூ.